பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இந்த புதிய 2000 ஆண்டுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த சிலுவை சுமந்து நமக்காக பாடுகள் அனுபவித்து நமக்காக உயிர்த்த தேவன் இப்பொழுதும் ஜெயிக்கிறார். நாம் இப்பொழுது இந்த புனித நாளில் ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை பேச கடைசியாக ஆண்டவரின் கொடுத்த வாய்ப்பு அந்த 7வது பிதாவே உன்னிடத்தில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன், ஒப்பளிக்கிறேன் என்று சொல்றார்கள். லூக்கா 23:46 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பளிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி அவர் சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி வார்த்தையை மட்டும் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் சொன்னார். ஏன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிலுவை பாடலை நம்ம வாசிக்கும் போது புனிதவை ஆயன் என்று சொல்றேன் என்ற தினத்தில் என்று அப்படி சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் ராமோச்சனம் முடிந்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் தன்னுடைய பாடல்களை குறித்து அவர் ஜெபம் பண்ணி அவர் ஆத்ம வியாகுலப்பட்டு இருக்கும் பொழுது ரோம போர் சேவர்கள் அவரை அழைத்து அவர்களின் ராம் முழுவதும் அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவரை விசாரித்து பின்பு அவரை 39 கசையடிகளை தந்து தலையில முக்குடன் சித்தி பின்பு அவரை பரியாசம் பண்ணி கேலி பண்ணி முகத்து காலத்துக்கு தாடியை பிடுங்கி பின்பு அவர் சிலுவை கொல்கதா மலை என்று சொல்லப்படுகிற மலையின் மேட்டிலே அவர் கிட்டத்தட்ட எருசலேம் பட்டணத்தில் இந்த கொல்கதா மலை 600 மீட்டர் தூரம். அந்த 600 மீட்டர் தூரத்தை அந்த 150 கிலோ சிலுவை அவர் சுமந்து அவருக்கு பரியாசம் பண்ணினார்கள். அவர்கள் பரியாசம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உடம்பு முழுவதும் கசையடிகளை வாங்கி தன்னுடைய கடைசி ரத்தம் வரைக்கும் அந்த எருசலேம் நகரம் தெருவுக்குள்ளாவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த கொல்கதா மலை கல்வர்கள் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று சொல்லப்படுகிற அந்த கொல்கதா மலையில் கையிலும் கால்களிலும் ஆணி அடைப்பட்டு தன் உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை அவர் ரத்தம் சிந்தினவராய் இருந்து அந்த 3ஆம் நிலையிலிருந்து 9ஆம் நிலையிலும் பேசுகிற வார்த்தை அந்த 7 வார்த்தைகள் எப்படி எப்படிப்பட்ட வார்த்தையா இவங்க நினைப்பார்கள். தன்னுடைய ஜீவனை விடுகிற நேரத்திலும் கூட கர்த்தர் ஜீவனை பிடித்துக் கொண்டு கடைசி நேரத்திலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உலகிற்கும் எல்லா ஜனங்களும் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கடைசி இயேசு கிறிஸ்து பூமிக்கு பேசின கடைசி சுவிசேஷமான வார்த்தை, ஒரு ஆறுதல் தேர்தலான வார்த்தை, ஒரு ஜெபமான வார்த்தை, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 பொன்மனமான வார்த்தை. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து மகா சத்தமா என்று சொல்லிட்டு கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட உயிர் பிரிகிற சூழ்நிலை, அவர் தாகமா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன கொடுத்தாலும் என்றால் வெள்ளை பொழுது திராட்சை ரசம் மிக்ஸ் பண்ண அந்த கலந்து கொடுத்த காடு அந்த கொடுத்தார்கள். அது எப்பேற்பட்ட ஆங்கிலத்தில் சொல்ல அது அனஸ்தீசியா என்று சொல்லப்படுகிற மருந்தா இருக்கிறது. அது அனஸ்தீசியா கொடுத்த சிறு நேரத்தில் கொஞ்ச நேரத்திலே அவர் மயக்கமாகி விடுவார் என்று சொல்லி அவர் அதை அந்த குடிக்காமல் இருந்தார். பின்பு அந்த முடிந்தது என்று சொன்ன பொழுது அவருக்கு கடற்காலனை கலந்து அவருக்கு கடற்காலனை கலந்த அந்த ஈசோப்பின் துரட்டிலே அந்த கசப்பான காடி எங்க ஆங்கிலத்தில் சோர் வினிகர் என்று சொல்லப்படுகிற அந்த காடியை நமக்காக ருசி பார்த்தார். பின்பு அவர் மகா சத்தமாயிட்டு ஜீவனை விட்டார் என்று அவர் உம்மிடத்தில் பிதாவே உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த விஷயத்துல ஒன்று இருக்கிற விஷயம், இயேசு கிறிஸ்து யார்கிட்ட தம்முடைய ஆவியை கொடுத்தார் என்ற விஷயம். ஏன் என்று சொல்றார், இயேசு கிறிஸ்து பூமியில வந்தது தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்து முடிப்பது. தேவனுடைய திட்டம் சித்தம் என்னன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து தன்னுடைய ரத்தம் முழுவதையும் தன்னுடைய தண்ணீர் முழுவதையும் இந்த ஜனத்துக்காக பூமியில் இருக்க எல்லா ஜனங்களுக்காக பாவம் மன்னிப்பாக மீட்பையும் ரட்சியையும் வரும்படி அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். நாம் எதுக்காக இயேசு சிலுவையில் அறியப்பட வேண்டும்? முந்தின ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுது அவருக்கு சாபமா எண்ணப்பட்டது. அவருக்கு இறந்தது ஒன்று விஷயம், பரிசுத்த ஆவி, காட் ட்ரினிட்டி என்று சொல்லப்படுகிற வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. 1 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சிகளை 3 பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி. பூமியில சாட்சிகள் 3 அவை ஆவி ஜலம் ரத்தம். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த இந்த 3 பேர் பரலோகத்துக்குள்ள பூமியில நம்மளுடைய சரீரத்துல 3 ட்ரினிட்டி இருக்கு. அது என்னன்னா ஆவி ஆத்மா
சரீரம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஆதியாகமம் 2:7 ஆதாமை இந்த பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி அவன் நாசிலே அவனுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவனும் ஆத்மா ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பின்பு மல்கியா 2:17 அவர்கள் தேவன் ஒருவனையா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவி அவனிடத்தில் பூரணமாய் இருந்தது. இன்னைக்கு ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்த சந்ததியை பெரும்படியதான என்று அந்த பரிசுத்த சந்ததியை குலைத்து போகும்படியாக பிசாசு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதாக ஏவாளை வஞ்சித்து ஆதாமையும் வஞ்சித்து பரிசுத்த பிதாவையும் மனுஷனையும் பிரிக்கும்படியான காரியத்தை செய்தார். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் மாவமனைக்கு மீட்ட ரட்சிப்படையாக அந்த பரிசுத்த ஆவியை அவர் அடையும்படியாக நமக்காக இந்த சிலுவை பாடுகளில் தேவன் குறிக்கப்பட்ட காலத்தில் நேரத்தில் நம்மளுக்காக அவர் சிலுவை சுமந்தார். ஆமென். இயேசு பரலோகத்தில் யோவான் 3 சொல்லப்படுகிறது. 3:3-5 அவர் ஒருவனையா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பூரணமாய் இருந்தது சொல்லப்படுகிறது. எபேசியர் 1:5 அவர் கேளுங்க, எதற்காக அந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படும் போது அவை நம்மை பரலோகத்தில் என்று அந்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:13 சுவிசேஷ வருஷமாக கேட்டபோது நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்களே முத்திரைப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியை அவர் பெரும்படியாக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் முன்குறித்து சுவிசேஷமாக வைத்து போனார். வாசிப்போம். யோவான் 16 வாசிக்கும் போது யோவான் 16:8 வாசிப்போம். எடுத்து வாசிங்க. நாம 14 வாசிப்போம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன்னத ஆண்டவருடைய திட்டத்துல ஒண்ணு சித்தத்துல ஒண்ணு இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இறங்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்ற நான் செல்வேன் ஆகிய அந்த 7வது வசனம் வாசிக்கும் போது 7வது வசனம் வாசிக்க அதிகாரத்துல யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஆமென். ஆமென். அவரை உங்களிடத்து அன்பர் என்று இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து சாட்சி கொடுத்தார். எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து நம்ம கடைசி நாட்களில் நாம் வாசிப்போம். யோவான் 6:39 44 54 வசனங்களை மட்டும் வாசிப்போம். தமிழ் பிதா அனுப்புகிறாரை தமிழ் பிதா தன்னை எடுத்துக் கொண்ட ஒருவனிடத்தில் வரலாம், அவனை கடைசி நாட்களில் அவனை உன்னுடைய எழுப்பேன் என்று சொல்லும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் எழுப்பெடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15:5-51 வசனம் வாசிக்கும் பொழுது இதோ ஒரு ரகசியத்தை இருக்கிறேன். அவர் வந்து இந்த ரகசியம் என்னவென்றால் நாம் எல்லாரும் ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நொடிப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம பரிசுத்த ஆவியை தந்தது இந்த கடைசி நாட்களில் அந்த கிறிஸ்து ஆட்சி சிக்க கொண்டு பெறாதபடி ஒரு நொடிப்பொழுதிலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் வந்து நம்ம ரகசிய நெருங்கி எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் பூமியில வாழும் போதும் நம்ம ஆட்சியை தேற்றும் நடத்தும்படியாக சகல சத்தியத்திலும் நம்மை நடத்தும்படியாக அவர் இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது மத்தேயு 17:1-2 வசனம் வாசிக்கும் பொழுது அவர் ஜெபம் அல்லேலூயா எழுதும் போது அவர் தன்னுடைய சீஷர் 3 பேர் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர்களை ஜெபம் பண்ணும்படியாக இந்த ஒலிவமலையில் ஜெபமலையில் எழுதும் போது அவர் கண் எதிரே வந்து அவர் மறுரூபமானார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மறுரூபமானா நம்மளும் அந்த இமைப்பொழுது நம்மளும் ஒரு நொடிப்பொழுது பிசாசு அதிக ஆச்சரியம் நம்மளும் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகும். இயேசு கிறிஸ்து மரித்தனால் பாவத்துக்கு மரித்த நம்மை நம்ம நீதிக்கு பிழைக்கும்படியாக செய்தார். அல்லேலூயா. எபேசியர் 4:30 வாசிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து தீர்க்கப்படுத்தும் நாளுக்கென்று உத்தரவை பெற்ற பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மீட்கப்படுத்தும் நாளுக்கென்று நாம் பரிசுத்த ஆவியார் நமக்காக கிறிஸ்து இயேசுவாய் அவர் அருளப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் அநேக அதிசயங்கள் நடந்தது. அது ஒன்றிருந்தால் 6 மணி நேரம் முதல் 9 மணி வரை பூமி முழுவதும் இருளாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட பிறந்து இந்த பூமி அதிர்ச்சி உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இயற்கையான காரியங்கள் நிறைய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருந்தது. முன்னவென்று சொல்லப்படாது. வேதக்காரர்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லுகிறது இந்த 12 மணி நேரம் முதல் இந்த 3
3ஆம் மணி 6 மணி முதல் 9 மணி நேரம் வரை பூமி முதல் இருளா இருந்தது போல அது அந்த காலகட்டத்தில் அந்த சூரிய கிரகணம் ஏற்கப்பட்டது. அதனால்தான் பூமி இருளா இருந்ததுன்னு சொல்லி அவர்கள் பின்பு இயேசு கிறிஸ்து மரித்த அந்த தேதியிலே அந்த இரவிலே பிளட் மூன் என்று அழைக்கப்படுகிற அந்த சந்திரகிரகணம் ஒரே நிகழ்வாக நடந்தது சாட்சியாக இருந்தது. இப்படியானவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை ஒப்புக்கொடுத்தது போல நாமும் நம்முடைய ஆவியை நம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கவும் நாங்கள் கடைசி நாட்கள் நம்மளை உயிரோடு எழுப்பிப்பார்கள். கர்த்தர் தமிழ் வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.